வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க எங்ககிட்ட பகிர்ந்த சில குறிப்புகளை வச்சு நம்பிக்கை, அதாவது கான்ஃபிடன்ஸ், அப்புறம் சுயமதிப்பு செல்ஃப் வர்த், இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஓ, கண்டிப்பா. சில சமயம் நாம போதுமானவங்களா இல்ல திறமைசாலிகளான்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? எல்லாருக்கும் வர்றதுதான் அது. ஆமா, ஆமா. இப்ப நம்மகிட்ட இருக்கிற இந்த தகவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கெண்டல் ஜெனர், வனசா ஹட்ஜின்ஸ், அலிஷியா கீஸ், லிசா பில்யூ, ம். மெகன் ட்ரெய்னர், கோபி பிரையண்ட்னு இப்படி பல பேர் அவங்க அனுபவத்துல இருந்து சொன்ன விஷயங்கள், அவங்க நேர்காணல்கள்ல இருந்தெல்லாம் எடுத்தது. சரி. இதுல நிறைய வித்தியாசமான பார்வைகள் இருக்கு. சோ நம்ம நோக்கம் என்னன்னா, நம்பிக்கைங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வராது. அது ஒரு பயணம் மாதிரி. ஆமா. அந்த பயணத்துல உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும்னு பார்க்கறதுக்கு இந்த கருத்துக்கள் ஒரு உதவியா இருக்கும்னு நம்புறோம். கரெக்ட். சரி, அப்போ முதல்ல லிசா ஃபில்லியோ சொல்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கையோட ஆரம்பிக்காதீங்க, முதல்ல செயல்ல இறங்குங்கன்னு. ம். திறமை, காம்பிட்டன்ஸ், அது வளர வளர நம்பிக்கை தானா வந்துடும்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்லையே. ஆமா. அது ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா, செயல் செஞ்சு அதுல ஒரு திறமை வரும்போது, அப்போ வர்ற நம்பிக்கை ரொம்ப ஆழமா, உறுதியா இருக்கும். ஓஹோ. இது வானஸா ஹட்ஜன்ஸ் சொன்னதோட நல்லா பொருந்துது. அவங்க ஒரு படத்துக்கு அப்புறம் ரொம்ப தொலைஞ்சு போன மாதிரி, ஒரு மாரி ஃபீல் பண்ணதா சொன்னாங்க இல்லையா? ஆமா. அப்போ பயமா இருந்தாலும் தனியா ஒரு ட்ரிப் போனாங்களாம். அந்த அனுபவம் அவங்கள மறுபடியும் அவங்களே கண்டுபிடிக்க உதவி இருக்கு. சில சமயம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது அதுதான் முக்கியம். ஆமா, அந்த ஒரு தயக்கத்தை தாண்டி வரது. மேகன் ட்ரெய்னர் கூட அவங்க பாட்டு ஆல் அபவுட் தட் பேஸ் பயங்கர ஹிட் ஆச்சுல்ல. ஆமா, ஆமா. ஆனா அதுக்கப்புறமும் மத்தவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சு அதுக்கேத்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டதா சொல்றாங்க. கடைசியில தான் உண்மையா இருக்கிறது எவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுகிட்டாங்க. கரெக்ட். மத்தவங்களுக்காக இல்லாம நமக்காக இருக்கிறது. அப்போ அந்த உண்மையான நான் அப்படின்னு சொல்றோமே, அத நாமளே எப்படி மதிக்கிறது? அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் உள் உறுதிப்படுத்தல், அதாவது இன்டர்னல் வேலிடேஷன் ரொம்ப முக்கியம். மத்தவங்க பாராட்டணும்னு இல்லாம நம்மள நாமளே ஏத்துக்கிறது. கெண்டல் ஜென்னர் சொல்ற மாதிரி. ஆமா, அவங்க குதிரை ஏற்றம் பத்தி சொன்னாங்க. ஆமா. தனக்கு சந்தோஷம் தர்ற விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்குறது, அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு ஆஃபர்மேஷன் சொல்றது, அதாவது நமக்கு நாமே பாசிட்டிவா சொல்லிக்கிறது. என் உயர் தெய்வீக நிலையில வாழ்றேன், அதை யாரும் எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றது. அது ஒரு பெரிய மனவலிமையை கொடுக்குது பாருங்க. சரி சரி, அலிசியா கீஸ் கூட இதே மாதிரி தானே? அவங்களுக்கு மன அழுத்தத்தால தோல் பிரச்சனை வந்தப்போ. ம். ஆமா. அது அவங்கள ஆன்மா அக்கறை, சோல் கேருக்கு கொண்டு போயிருக்கு. வெறும் உடம்பு மட்டும் இல்ல, மனசுக்கும் எது தேவையோ அதை செய்யறது, தியானம் பண்றது, எழுதுறது, எது அமைதி கொடுக்குதோ அதை தேடுறது. ஆமா, அவங்க அழகு சாதன பொருட்கள்ல கூட அஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது அந்த நேரத்துல அது ஞாபகப்படுத்தோன்னு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். இங்க சார்ல்ஸ் ஹார்டன் கூலி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னு நான் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நான். அடா, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அதாவது நாம பெரும்பாலும் மத்தவங்க நம்மள எப்படி பாக்குறாங்கன்ற அடிப்படையில தான் நம்மள மதிப்பிடுறோம். ஆனா லிசா பெல்லியோ சொல்ற மாதிரி அந்த வெளி உறுதிப்படுத்தலுக்காக, எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக காத்திருக்காம, நமக்கே நாம. ஆமா, நமக்கே நாம உறுதிப்படுத்திக்கிறது, செல்ஃப் வேலிடேஷன் தான் முக்கியம். திறமைய வளர்த்துக்கிட்டு அதை நாமளே அங்கீகரிக்கணும். சரிதான். ஆனா சில நேரம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க சொல்ற நல்ல வார்த்தைகள், அவங்க ஆதரவு கூட நமக்கு நம்பிக்கை கொடுக்குமே, அது இல்லாம எப்படி? இல்ல, அது நிச்சயம் தேவை. அதை புறக்கணிக்க வேண்டியதில்ல. ஆனா நம்ம மொத்த சுய மதிப்பும் அதுல மட்டுமே இருக்கக்கூடாது. அங்கதான் தாக்கு பிடித்தல், ரெசிலியன்ஸ் வருது. ம், பின்னடைவுல இருந்து மீண்டு வர்றது. கரெக்ட். கோபி பிரையண்ட் இத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வெற்றி தோல்வி எல்லாம் வரும் போகும். ஆனா ஒரு சமநிலையோட பயணத்தை தொடரணும். முடிவு முக்கியம் இல்ல, அந்த கத்துக்கிற ப்ராசஸ், ஃபிகரிங் அவுட் பண்றதா முக்கியம் சொல்றாரு. கேட்க நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா ஒரு தோல்வி வந்தா துவண்டு போயிடுறோமே, அந்த நீண்ட கால பார்வையோட இருக்கிறது எப்படி? அதுக்கு கோபி பிரையண்டோட வாழ்க்கையே ஒரு உதாரணம். பாருங்க, சின்ன வயசுல இத்தாலியில, அப்புறம் அமெரிக்கா வந்தது. அப்பெல்லாம் அவர் உடல் அளவுல மத்தவங்களோட பின்தங்கி இருந்தாராம். ஓ, அப்படியா? ஆனா அவர் உடனடி வெற்றியை பார்க்கல. நீண்டகால வளர்ச்சி, லாங் டேர்ம் growthல கவனம் வச்சார். பொறுமையா, விடாமுயற்சியா இருந்தார். அந்த பார்வை தான் அவரை தூக்கி நிறுத்துச்சு. குறுகிய கால வெற்றி இல்ல, முழுமையான வளர்ச்சி தான் இலக்கு. புரியுது. அப்போ அந்த நீண்ட பயணத்துல நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாத்துக்கிறது முக்கியம் தானே? கெண்டல் ஜென்னர் சொன்ன மாதிரி எல்லைகள் வகுக்கிறது, அமைதிய தேடுறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அலிசியா கீஸ் சொன்னதோடையும் சேர்ந்து பாருங்க.
மன அழுத்தம் உடம்ப பாதிக்குதுன்னு உணர்ந்ததும் அவங்க எது அமைதி தருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நச்சு ஆற்றல்கள், டாக்ஸிக் எனர்ஜிஸை நீக்கிறது எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கான ஆரோக்கியமான எல்லைகள், பவுண்டரிஸ் ரொம்ப அவசியம். இதுல கிளாடியா ஓஷ்ரி சொன்ன ஒரு விஷயமும் இருக்கு. அவங்க கணவரோட அன்பு, நம்பிக்கை கொடுத்ததா சொல்றாங்க. நல்ல விஷயம். ஆனா அதே சமயம் அவங்க உடல் ஆரோக்கியம் அப்போ சரியில்லைன்னு ஒத்துக்கறாங்க. ஆமா, அது என்ன காட்டுதுன்னா, வெளியிலிருந்து வர்ற ஆதரவு ஒரு பலம்னாலும், நம்ம மேல நாம காட்டுற அக்கறையும் ஆமா, நம்ம சுய அக்கறை, நம்ம ஆரோக்கியம், இதுவும் அதே அளவு முக்கியம். ரெண்டும் சேரும்போது தான் அது முழுமையான பலமா இருக்கு. கரெக்ட். ஆக, இவ்வளோ நேரம் நாம பார்த்த இந்த அனுபவங்கள் எல்லாம் காட்டுறது ஒண்ணுதான், நம்பிக்கைங்கிறது. அதுக்கு ஒரே வழி இல்ல, செயல்பாடு, நம்மள நாமளே ஏத்துக்கிறது, மீண்டு வர்ற தன்மை, உண்மையா இருக்கிறதுன்னு, இது எல்லாத்தோட கலவையா இருக்கு. ம் இது மத்தவங்களோட ஒப்பிடுற விஷயம் இல்ல. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறீங்க, அத பொறுத்தது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க நம்பிக்கைய எது அதிகமா பாதிக்குது? உங்களுக்குள்ள நீங்க உணர்ற விஷயங்களா? இல்ல மத்தவங்க உங்கள என்ன நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறதா? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம்.